ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 7த் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸர்சைஸ் தான் பண்ண போறோம். அதாவது அசோசியேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன்லேருந்து நம்ம டிஎன் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மணற்கேணிலேருந்து நம்ம 7த் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போறோம். இந்த டாபிக்லேருந்து பேசிக்கா நம்ம ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ அந்த சீரிஸ்ல நம்ம 7th கொஸ்டின் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோவில் நான் பற்றி சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம 6th கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா which of the following will be the example for associative property of addition? ஓகே, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இப்போ 3 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இதை எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் இதை ஆட் பண்ணலாம். இப்படி எழுதலாம். இல்லைன்னா நீங்க எப்படி பண்ணலாம், ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு எழுதலாம். ஸோ இதான் பேசிக்கா இந்த ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கான்னு நீங்க செக் பண்ணணும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. வேற ஏபிசிஆர் 3 ரேண்டம் நம்பர்ஸ். ஸோ இது இந்த ப்ரொஜெக்டா போதும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 plus 14 plus 24 where 4 and 14 are added first. ஸோ 4 plus 14 plus 24 அவங்க என்ன எதுக்காக இந்த பிராக்கெட் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 24 ஆட் பண்ண போறாங்க. ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவல் டு 4 plus 24. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈக்குவேஷனே தப்பு. 4 plus 14 plus 24 is not equal to 4 plus 24. ஏன்னா இதுல 14 யூனிட்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இங்க 14 இருக்கு, இங்க பிளஸ் 14 இல்ல. ஸோ இந்த ஈக்குவேஷனே நாட் வேலிடு. ஸோ அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு, கம்ப்ளீட்டா தப்பு. இப்ப நம்ம இந்த ஆப்ஷனையும் பாத்துடலாம். இந்த 13 plus 0 equal 10 plus 3 இதுவும் தப்பு. 10 plus 3 is not equal to 13 plus 0. இல்ல 13 plus 0 is actually 10 plus 3, but இது வந்து associative property of addition ஃபாலோ பண்ணல. சோ இதுவும் தப்பு. Since it does not follow associative property of addition, third ஆப்ஷனும் தப்பு. இப்ப செகண்ட் ஆப்ஷன் போயிடலாம். 11 plus 3 plus 7 equal to 3 plus 7 plus 11. ஓகே, இதான் எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்குமோன்னு தோணுது. இல்ல இதுவும் கரெக்ட் இல்ல ஆக்சுவலா. ஏன்னா அந்த ஈக்குவேஷனை சும்மா ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல. சோ 11 plus 3 plus 7 is written as 3 plus 7 plus 11 எழுதிருக்காங்க. ஸோ இப்படி எழுதிருக்காங்க அவங்க 3 plus 7 plus 11 எழுதிருக்காங்க, which is the same equation. ஈக்குவேஷன்ல தப்பு இல்ல. பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி ஃபாலோ பண்ணல. இது ஃபர்ஸ்ட் 2 நம்பர் ஆட் பண்ணிட்டு அப்புறம் தேர்ட் நம்பர் ஆட் பண்ணோம். இதுல என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் 2 நம்பர் ஆட் பண்றாங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணணும் பேசிக்கா. இந்த ஃபார்மை ஃபாலோ பண்ணாதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷன் இருக்குன்ற அந்த ரூல் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கிளியரா அந்த ரூல் ஃபாலோ பண்ணல. இப்ப லாஸ்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 9 plus 2 ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அப்புறம் 15 ஆட் பண்றாங்க. அப்புறம் அடுத்த ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 plus 2 plus 15 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலா ஃபாலோ பண்ணுது. ஸோ அதையும் எழுதிடுறேன்னா ஸோ 9 plus 2 plus 15 இது கரெக்டா வருது, மேட்ச் ஆகுது. ஸோ 9 plus 2 plus 15 ஈக்குவல் டு 9 plus 2 plus 15. ஸோ இந்த பிராக்கெட் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் வந்துருது. ஸோ இந்த பேஸ்க்கு அந்த ஃபார்ம் ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ இது லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஸோ டி ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்க கூகுள் ஹிப்போமெக்ஸ்ன்னு டைப் பண்ணா நீங்க நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.